நீ அப்படிங்கிறது என்னன்னா உன்னுடைய சிந்தனை தான். உன்னுடைய சிந்தனை தான் செயலாக மாறுகிறது. அந்த செயல் தான் பழக்கமாக, வழக்கமாக மாறி அதுதான் உனக்கு வெற்றியை தேடி தரப்போகுது. அதுதான் உனக்கு பேரையும், புகழையும் தேடி தரப்போகுது. அததான் வள்ளுவர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? "வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு." உள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? அர்த்தம் புரியுதுங்களா? மனிதர்களுடைய உயர்வு உள்ளத்தனைய, நீர்ப்பூக்களினுடைய உயர்வு வெள்ளத்தனைய. சோ அப்போ உவமை அழகாக பொருந்தது இல்லையா? அதாவது உவமை அணியின் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. அப்ப நம்முடைய எண்ணம் போலதான் நம்ம வாழ்க்கை. ஒன்றை உன்னால் கனவு காண முடிகிறது என்றால் அதை உன்னால் அடையவும் முடியும் அப்படிம்பாங்க. So, அப்போ அந்த கனவு காண்பதுங்கிறது எண்ணம் தானே. எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின்னு நம்ம படிச்சிருக்கோம் திருக்குறள்ல இல்லையா? 666வது திருக்குறள்ல படிச்சிருக்கோம். நினைச்சதை நினைச்ச மாதிரி அடையணும்னா அந்த நினைச்சதுல உறுதியா இருக்கணும். முதல்ல அதுக்கு நினைக்கணுமே. அப்ப நினைப்பு அப்படிங்கிறது தான் முதல் முதல் படியாக இருக்கிறது. ஊக்கம் என்பதுதான் வெற்றியினுடைய முதல் படியாக இருக்கிறதுங்கிறது உறுதியாக தெரிகிறது இல்லையா?